நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவர் இன்றைக்கு நாம் பாடினதைப் போல ஆழங்களுக்கு நம்மை கொண்டு செல்வாராக, ஆவியிலே பேசுவாராக. அல்லேலூயா. அருமையான ஒரு ஜெப பாடல். ஆழங்களுக்கு எங்களை கொண்டு செல்லும், எங்களுடைய ஆன்மாவிலே ஆவியிலே எங்களை உணர்த்தி எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவர்கள் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறார்கள். இந்த நாளிலே நாம் நியூ இந்தியா சர்ச் ஆஃப் காட் சார்பாக இங்கே சபையாக கூடியிருக்கிறோம். 21 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் நோக்கம் கொண்டிருக்கிறோம். நல்ல விஷயம். ஸோ இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ், ஆவிக்குரிய ஜபங்கள் என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை சுருக்கமாக தியானிப்போம். 5 காரியங்களை, 5 சத்தியங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். லூக்கா 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர் ஒரு இடத்தில் ஜபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. கவனிங்க, சீஷர்கள் இயேசுவினிடத்திலே பிரசங்கம் பண்ண கற்றுத்தார்கள் என்று கேட்டதில்லை, அற்புத அடையாளம் செய்ய கற்றுத்தார்கள் என்று கேட்டதில்லை. அவங்க கேட்டது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜபம் பண்ண கற்றுத்தாரும். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு ஜபம் பண்ண தெரியாது பாருங்கள். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு ஜபம் பண்ண தெரியும், நம்ம ஜபிக்கிறதெல்லாம் ஜபம் நினச்சிட்டு இருக்கிறோம், நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதனால தான் ரோமர் 8:26 வேதம் தெளிவாக சொல்கிறது, நாம் இன்ன விதமாய் ஜபம் பண்ண வேண்டியது என்று நாம் அறியாதிருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ், ஆவிக்குரிய ஜபங்கள் என்றால் ஆவியானவருடைய உதவியோடு ஜபிப்பது, ஆவியில் நிரம்பி ஜெபிப்பது, இயேசு கற்றுக் கொடுத்தபடி ஜெபிப்பது, இயேசு ஜெபித்ததை போல ஜெபிப்பது. praying in the spirit, praying according to the spirit, praying just like Jesus, praying according to the teachings of Jesus is called spiritual prayers. ஆவிக்குரிய ஜபங்கள் எப்படி இருக்கும், என்னென்ன காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற 5 ஜப குறிப்புகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆவியானவர் வசனத்தில் இருக்கிறதான் கற்றுக் கொடுப்பார், வசனத்தை தான் வெளிப்படுத்துவார், இயேசுவை பிதாவை வெளிப்படுத்துவார். ஆவியானவர் வசனத்துக்கு விரோதமாக ஒன்றும் சொல்ல மாட்டார், வசனத்தினுடைய சத்தியங்களைத்தான் நமக்கு வாழும்படி வழிநடத்துவார், பலப்படுத்துவார். பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். 5 ஜெப குறிப்புகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட போகிறேன். பைபிள் எதை பற்றி என்ன சொல்லி ஜெபம் பண்ணணும்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறது. நல்லா கவனிங்க, நாம் வேத வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும். we must pray according to the scriptures. நாம் வேத வசனத்தில் உள்ள ஜெபங்களை ஜெபிக்க வேண்டும். வசனத்தில் நிறைய ஜெபங்கள் இருக்குது, ஆனால் அதில் தப்பான ஜெபங்கள் இருக்குது. ஆவியில் வளராதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, மாம்சத்தில் சுயநலத்தில் நிறைய ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அது பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்கிறதுன்றதுனால பைபிளில் சொல்லப்பட்ட ஜெபங்கள் அல்லது மற்ற நபர்கள் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் சரின்னு சொல்ல முடியாது. சரியான ஜபங்களும் இருக்கிறது. அப்போ தவறான ஜபங்கள் எது, சரியான ஜபங்கள் எது என்று நாம் பிரித்து பார்த்து ஜெபிக்கணும். உதாரணத்துக்கு, யாப்போக்கு நதிக்கரையில் தூதனாக வந்த இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை சந்திக்கிறது முன்னதாக யாக்கோபு 2 முறை ஜெபம் பண்ணுறாரு. அது தப்பான ஜெபம். சுயநலத்தில், மாம்சத்தில், ரட்சிக்கப்படாததுக்கு முன்னே ஜெபிக்கிற ஜெபம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தரை சந்தித்த பிறகு, அந்த மாற்றத்துக்கு பிறகு அவன் ஜெபம் பண்ணான், அது சரியான ஜெபம். அந்த ஜெபம் என்னென்னா, ஏல் எலோகே இஸ்ரேல். அது குறித்து நான் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். அர்ப்பணிப்பினுடைய ஒரு ஜெபம், விசுவாச ஜெபம், 3 காலங்களையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன ஜெபம். அதுக்கு முன்னால் ஒரு வேண்டுதல் வைக்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். அவன் கேட்ட ஆசீர்வாதம் பணம் பொருள் கிடையாது, அவனுக்கு எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லைன்னு தெரிஞ்சது. ஆவிக்குரிய வாழ்க்கை மாற்றம் தான், ஆவியானுடைய நிறைவு தான், ஆவியானுடைய வரங்கள் தான், தேவனுக்குள் வாழ வாழ்க்கை தான் ஆசீர்வாதம் என்பதை அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சதுனால அது இல்லையே என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்தால் வழியே உண்மை விடமாட்டேன்னு சொன்னார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன், தவறான ஜபங்களும் இருக்கிறது. நம்ம கர்த்தரை சந்திக்கிறதுக்கு முன்னால் யாக்கோபு ஜெபிச்ச ஜபத்தை தான் ஜெபம் பண்ணும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் 10ல் 1 தருவேன், அதை தருவேன், இதை தருவேன். தவறான ஜபங்கள் இருக்கிறது, சரியான ஜபங்கள் இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய சரியான ஜபத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து வசனத்தையே ஜபமாக ஜெபிக்கணும். வசனத்தில் போதிக்கப்பட்டபடி, சொல்லப்பட்டபடி ஜெபிக்கணும். வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற சரியான ஜபங்களின்படி ஜெபிக்கணும். வசனத்தையே ஜபமாக ஜெபிக்கணும். ஒவ்வொரு வசனமும் நம்முடைய ஜபமாக மாற வேண்டும். ஆமென். இன்றைக்கி வசனத்தை தான் ஜபமாக ஜெபிக்கிறாங்க, எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் ஜெபிக்கிறாங்க. வசனத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். வசனத்தில் என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். 5 காரியங்கள். முதலாவது,
பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு தர வேண்டும் என ஜெபிக்க வேண்டும். அல்லது தேவனை பற்றிய தெய்வீக வெளிப்பாடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என ஜெபிக்கணும். நம்முடைய ஜெப குறிப்பே தேவன் தான், நம்முடைய ஜெபமே தேவன் தான். ப்ரேயர் இஸ் கம்யூனியன் வித் காட் அண்ட் கம்யூனிகேஷன் வித் காட். ஜெபம் என்பது தேவனோடு ஐக்கியப்படுவதும் அல்லது உறவாடுவதும், தேவனோடு உரையாடுவதும். ஜெபம் என்பது உறவாடுவதும் உரையாடுவதும். ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவிடணும், ஆண்டவரையே தியானிக்கணும், ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தும்படி காத்திருக்கணும், ஆண்டவரை விளங்கிக் கொள்ளணும், ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை அதிகமாக அறியணும், அதுக்காக நேரம் கொடுக்கணும். அதுதான் ஜெபம். கம் இன் யூனியன், அதான் கம்யூனியன். அவரோட ஐக்கியத்தில் வரணும். அடுத்து கொஞ்சம் பேசிக்கலாம் ஆண்டவரிடத்தில். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சபைக்கு விரோதமாக செயல்பட்டார். அங்கே ஜெபாலயங்களில் போய் லெட்டர் வாங்கிட்டு வந்துட்டார். இந்த மார்க்கத்தார், இந்த இயேசுன்னு சொல்லிக்கொண்டு இயேசுவை கும்பிடுறவங்க, அவர் சொன்னபடி வாழறன்னு சொல்லி கொண்டு இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தா அடித்து பிடிச்சு கொண்டு வந்து ஜெபாலயத்தில் ஒப்படைக்கணும்னு அனுமதி வாங்கி கொண்டு தமஸ்குவுக்கு போகிற நேரத்தில் என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவனுடைய ஜெபம் பாருங்கள், முதல் ஜெபம், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அதுக்கப்புறமா அவன் இன்னொரு கேள்வி கேட்குறான். அது இன்னொரு பாயிண்ட். எல்லாரும் நம்ம சொல்லாமா, ஆண்டவரே நீர் யார்? நல்ல கவனிங்க. வானத்திலிருந்து திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. ரட்சிப்பின் அனுபவம், தெய்வீக சந்திப்பு, காட்ஸ் இன்டர்வென்ஷன், காட்ஸ் டைம், தேவனுடைய நேரம் வந்துச்சு. தேவனே வருகிறார், தேவனே சந்திக்கிறார். ஒரு வெளிப்பாடு வருகிறது, ஒரு ஆரம்பம், இனிஷியல் ரெவலேஷன். தெய்வீக வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, ரட்சிப்பு, தேவனுடைய அழைப்பு எல்லாமே நம்ம எதுவும் பண்ண முடியாது, மனிதர்கள் எதுவும் பண்ண முடியாது. கர்த்தர் ஒருவரை சந்திக்கணும், கர்த்தரே வந்து வெளிப்படணும், கர்த்தரே வந்து தொடணும், கர்த்தரே வந்து பேசணும். இட் இஸ் ஆல்வேஸ் காட்ஸ் இனிஷியேஷன். கர்த்தர் தான் தொடங்குறார். யார் தான் உண்மையிலே ஜெபிக்க முடியும்? யார் தான் சரியாக ஜெபிக்க முடியும்? கர்த்தரால் தொடப்பட்டவங்க தான் ஜெபிக்க முடியும். மற்றவங்க ஜெபிக்கிறதெல்லாம் ஜெபம் கிடையாது, அதெல்லாம் கூப்பாடு, அதெல்லாம் கூக்குரல், அது சும்மா கெஞ்சிறது, ஏதோ வேணும்னு கேட்கறது. உண்மையான ஜெபம் யார் ஜெபிக்க முடியும்? யார் கர்த்தரை அறிந்திருக்கிறார்களோ, யார் கர்த்தர் யாரை தொட்டாரோ, யாருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ, யாரை ஆண்டவர் தொட்டு மாற்றினாரோ, யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினாரோ, அவங்க தான் ஜெபிக்க முடியும். ஜெபித்த முதல் ஜெபம், ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரும், ஜனத்தை தாரும், குணத்தை தார், இதை தார், அதை தாருன்னு அவன் ஏதோ தன்னுடைய விருப்பத்தை கேட்கல. ஆண்டவரே நீர் ஆண்டவர்னு தெரியுது, என் சக்திக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு தெரியுது, நீர் வானத்திலிருந்து பேசுகிற தெரியும், நீர் யார், உம்மை பற்றி எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. லார்ட் ரிவீல் மீ யுவர் செல்ஃப், ஸ்பீக் டு மீ லார்ட். அவன் பேசுகிறான் பாரு. இந்த ஜெபம் நம்ம என்னைக்கு ஜெபிச்சிருக்கோம்? ஆண்டவரே உங்களை நான் அறியணும், ஆண்டவரே உங்களை நான் புரியணும், ஆண்டவரே உங்களை பற்றிய வெளிப்பாடு தாங்க, வெளிச்சம் தாங்க. கிவ் மீ த நாலேஜ் ஆஃப் த லார்ட், கிவ் மீ த ரெவலேஷன் ஆஃப் ஹூ யூ ஆர் அண்ட் வாட் யூ டூ. ஆண்டவரை பற்றி நம்ம ஜெபிச்சோமா? ரைட்டுங்களா? அதே பவுல் சொல்கிறார் சபைக்கு, எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில். அங்கே நிறைய ஜெப குறிப்பு இருக்குது, நான் ஒன்றை மட்டும் காட்டி கொடுக்குறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அதில் 16லேருந்து நான் வாசிக்கிறேன். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி, பவுல் ஊழியக்காரர் மக்களுக்காக ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக, விசுவாசிகளுக்காக. என் ஜெபங்களில் உங்களை நினைத்து, 17வது வசனம் தான் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பாயிண்ட் அவர் சொல்கிறார். நான் ஒன்று மட்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம லிஸ்ட்டில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவராகிய நம்மிடத்தில் காண்பிக்க தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படி ஜெபிக்கிறேன்றார்.
பிரகாசமுள்ள மனக்கண்கள் என்னென்ன காரியத்துக்கு வேணும்? ஆண்டவர் நம்முடைய கண்ணை திறக்கணும்னு ஜெபிக்கிறார். கண்ணை திறந்தால் தேவனை அறிகிற அறிவு வரும். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தால் பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு என்ன பங்கு இருக்குன்றது தெரியும். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்த ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தார் என்கிறது தெரியும். அதில் இருக்கிற நம்பிக்கை என்னது என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தால் இயேசு உயிரோடு எழுப்பும்போது அவர் வெளிப்படுத்தின அதே வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவார் என்ற விசுவாசம் வரும். ஆக மொத்தத்தில் முதல் ஜெப குறிப்பு என்னென்னா, அவரை நாம் அறிகிற அறிவை நமக்கு தர வேண்டும் ஜெபிக்கிறார். விசுவாசிகள் நல்ல பணத்தோடும் செழிப்போடும் சுகத்தோடும் குறைவில்லாமல் இருக்கணும்னு அவர் முதல்ல ஜெபிக்கல. தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக அறிவு, டிவைன் ரெவலேஷன், the knowledge of the Lord, சத்திய வெளிப்பாடு, ட்ரூத் ரெவலேஷன், தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வெளிப்பாடு வரணும் என்றால் முதல்ல ஜெபிக்கிறார். our foremost important first prayer request must be knowing the Lord. கர்த்தாவே, உம்மை எனக்கு வெளிப்படுத்துங்க, நான் உம்மை அறிய வேண்டும், நான் உம்மை புரிய வேண்டும், உம்மை நான் அறிகிற அறிவிலே வளர வேண்டும், இன்னும் உமக்கு நெருங்கி நான் வர வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கணும், வாஞ்சிக்கணும். how much you know God. நல்லா கவனிங்க, எவ்வளவு தேவனை அறிகிறீர்களோ அவ்வளவுதான் அவர் ஆராதிக்க முடியும். you cannot worship beyond the revelation of who God is. அவர் யாருன்னு தெரிஞ்சாதானே சொல்லி துதிப்பீங்க. ஆராதனைங்கிறது ஏதோ 100 பாட்டை அப்படியே வேகமாக கையடிச்சு பாடுவது அல்ல. ஆராதனை என்பது தேவனை அறிந்து அந்த வெளிப்பாட்டின்படி வாழ்வது, அந்த வெளிப்பாட்டின்படி அவரை துதிப்பது. you cannot worship God without divine revelation of who God is. தேவன் யார் என்று அறியாமல் ஆராதிக்க முடியாது. பரலோகத்தில் தேவனை அறிஞ்சதுனால தான் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதிச்சாங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம தியானிக்கலாம். the first important spiritual prayer is that we must pray to God that he would reveal to us who he is. முதல் ஜப குறிப்பு, ஆவிக்குரிய ஜபம் என்னன்னா, நமக்கு விவரமாக பேச நேரம் இல்லை, நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். தேவன் யார் என்று, எப்படிப்பட்டவர் என்று அவரை நமக்கு வெளிப்படுத்தும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். pray for divine revelation, pray for divine eye opening. தெய்வீகமாய் நம்முடைய கண்கள் திறக்க முடிபடி பிரகாசமுள்ள மனக்கண்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, நம்ம எதுக்காக ஜெபிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம ஏற்கனவே முதல்ல வாசித்த அந்த இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 11:1 சீஷர்கள் ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுங்கன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறார், நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அதே நம்ம மத்தேயு 6:9 நாம் பார்க்குறோம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடன்களுக்கு நான் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கும் உடையவர்களே ஆமேன் என்பதே சொல்லிக் கொடுக்குறார். இங்கேயும் 7 விதமான ஜப குறிப்புகள் இருக்குது. நான் 1, 2 மாத்திரம் இங்கிருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆவிக்குரிய ஜபங்களில் நம்ம கவனிக்க வேண்டியது, முதலாவது தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று தெய்வீக வெளிப்பாட்டுக்காக ஜெபிக்கணும். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று, அல்லது தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்று, அல்லது தேவனுடைய ராஜ்யம் விரிவாக வேண்டும் என்று தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்கணும். ஆமேன். முதல்ல தேவனை அறிய எல்லா ஜபமும் தேவன் மேலே இருக்கணும், நம்ம மேலே இருக்கக்கூடாது. இல்லை இந்த பூமி மேலே இருக்கக்கூடாது, கீழே பார்த்துக்கிட்டு ஜெபிக்கக்கூடாது, மேலே பார்த்து ஜெபிக்கணும், இல்லைங்களா? தேவையே பார்த்து, பிரச்சனையே பார்த்து, சூழ்நிலையே பார்த்து ஜெபிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் அவருக்கு தெரியும். இதை சொல்கிறதுக்கு முன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அதுக்கெல்லாம் நீங்கள் பெருசாக உபவாசம் போட்டு ரொம்ப நேரம் இருந்து லிஸ்ட்டெல்லாம் கொடுத்து மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் ப்ரேயர்ஸ். அது ஆவிக்குரிய ஜெபம் அல்ல. தேவைகளுக்காக, சூழ்நிலைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக தன்னை மையப்படுத்தி, மக்களை மையப்படுத்தி, உலகத்தை மையப்படுத்தி எதுக்கு ஜெபிக்கிறனே தெரியாமல் இப்படி கொடுங்க கொடுங்கன்னு ஜெபிக்கிறது ஆவிக்குரிய ஜெபம் அல்ல. தேவனை அறிவதற்காக ஜெபிக்கிறது ஆவிக்குரிய ஜெபம். இரண்டாவது, தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? த கிங்டம் ஆஃப் காட் இஸ் த ரூல் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அரசாட்சி, தேவனுடைய நிர்வாகம். தேவன் நமக்குள் வந்து தங்கி நம்மை அனுதினமும் நம்முடைய சிந்தனைகளை, பேச்சை, செயல்களை நிர்வகித்து நம்மை வழிநடத்துவது தேவனுடைய ஆட்சி. அதுதான் தியோக்ரசி, தெய்வீக ஆட்சி. அதை தான் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் விரும்பினார். நம் நடுவிலே வாசம் பண்ண விரும்பினார். அதுக்கு அடையாளமாக தான் ஆசரிப்பு கூடாரம் கட்ட சொன்னார். நீங்கள் போகும்போதெல்லாம் கூடாரத்தையும் பேத்துங்க, ஏன்னா நான் உங்கள் நடுவிலே இருக்க விரும்புகிறேன், உங்களை லீட் பண்ண விரும்புகிறேன், உங்களை ஆளுகை பண்ண விரும்புகிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க ராஜா வேணும்னு மற்ற ஜனங்களை பார்த்து கேட்டாங்க. அப்போ ஆண்டவர் விருப்பமே இல்லை. சாமுவேல்கிட்ட சொன்னார், அவங்க உன்னை தள்ளிலப்பா, என்னையே தள்ளிட்டாங்கப்பா.
நானே நேரடியாக ராஜாவாக இருந்து ஆளுகை செய்யணும், பரலோகத்தில் நான் ஆளுவதை போல் இங்கே ஆளணும், என் ஜனங்களை ஆளணும், வழிநடத்தணும், அதுதான் என்னுடைய விருப்பம். அவங்க என்னை வேணான்றாங்க. உலகத்தாரை பார்த்துட்டு அவங்களும் ஒரு ராஜா வேணுங்கிறாங்க. அவங்க உன்னை தள்ளலை, என்னை தள்ளிட்டாங்கன்ற. இயேசு கிறிஸ்து வந்த உடனே அவருடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. 126 முறைக்கு மேலே இயேசு கிறிஸ்து தேவராஜ்யத்தை குறித்து பேசியதாக சுவிசேஷங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உயிர் தெழுந்த பிறகு அவர் 40 நாளும் எதை தான் போதிச்சார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நிறைய போதிச்சார். இல்லைங்க, கடவுளை மனிதனாக வந்து அவர் வாழ்நாள் முழுக்க 3.5 வருஷம் போதிச்சது போதாதுன்னு மறுபடியும் உயிரோடு வந்து 40 நாளும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதிக்கிறார். ஏன்னா அதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். என்னைக்கு சபையில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா நமக்கு என்ன தெரியும்? நம்ம என்னைக்கு ராஜ்யத்துக்காக ஜெபித்தோம்? அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்கிறார், நான் மற்ற ஊர்களுக்கும் போக வேண்டும், தேவனுடைய ராஜ்யங்களை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்வதற்கும் அந்த தேவனுடைய ஆளுகை ராஜ்யம் நமக்குள் வருவதற்கும் தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வருவதற்காகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? த ரூல் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை. ஹவு காட் ரூல்ஸ்? தேவன் எப்படி ஆளுகை செய்கிறார்? இதை பாருங்கள், 2 காரியம். God rules through the Holy Spirit and the Holy Scriptures. பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் பரிசுத்த வேத வார்த்தைகள் மூலமாகவும் தேவன் ஆளுகை செய்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 24 அதிகாரம் 14 வசனத்தில், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது பிரசங்கம் பண்ணி முடிஞ்சாதான் வருகையே வரும். வாரமேசுவேன்னு பாடிட்டு இருந்தால் வந்துட மாட்டார். ராஜ்யத்தினுடைய வேலையை செய்யணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படணும். அதனால தான் பரலோகம் போகிறதுக்கு முன்பதாக சீடர்களை அழைத்து அவர் கட்டளை கொடுத்தார். மத்தேயு 28 அதிகாரம் 16 20 வரைக்கும் பார்க்குறோம். நான் அதில் 18 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரிந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமீன். பிரதான கட்டளை நிறைவேறும்படி ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், பிரதான கட்டளை. நிறைய சபைகள் இந்த வசனம் இல்லை. இந்த வசனம் எழுதி வசனம் ஒட்டி வைக்கிறவர்கள் இந்த வசனத்தை வைக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். முழு பைபிள் இதுக்குள்ளே இருக்குது. பிரதான கட்டளையை நிறைவேற்ற அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் பிரதான கட்டளை தான் நம்முடைய ஜெபம், பிரதான கட்டளை தான் நம்முடைய பாட்டு, பிரதான கட்டளை தான் நம்முடைய வாழ்வு, பிரதான கட்டளை தான் நம்முடைய ஊழியம், பிரதான கட்டளையில் தான் எல்லாமே இருக்கிறது. அது ஜெபம். அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் சொன்ன கட்டளை நிறைவேற நான் ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணணும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா சுவிசேஷ வேலைக்காக, சுவிசேஷ பிரபல்யத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னார்? யாரும் போகாத இடங்களுக்கு எல்லா மக்கள்கிட்டையும் போங்க, அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறவங்களை சீஷராக்குங்கன்னார். அது நடக்கணும்னு ஜெபம் பண்ணணும். அது நடந்தால் தான் ராஜ்யம் வரும். சுவிசேஷம் போனாதான் மனமாற்றம் வரும். மனமாற்றம் வந்தாதான் பரிசுத்தாவினால வார்த்தையினால மக்கள் மாற்றப்பட்டாதான் அங்கே தேவனுடைய ராஜ்யம் வரும், தேவனுடைய ஆளுகை வரும். எல்லா மக்கள் குழுவிலும், எல்லா தெருக்களிலும், எல்லா பட்டணங்களிலும், கிராமங்களிலும், மலைகளிலும், தீவுகளிலும் எங்கெல்லாம் மக்கள் குழுவாக இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய முக்கியமான ஜெபம். தேவனை அறிவதற்காக ஜெபிக்கணும். we must pray for divine revelation of who God is. ரெண்டாவது, தேவனுடைய ராஜ்யம் விரிவாவதற்காக ஜெபிக்க வேண்டும். we must pray for the extension and expansion of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் ரொம்ப முக்கியமானதுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னோடு கூட இருக்கிற நண்பர்களுக்கு, ஊழியர்களுக்கு, இது பாருங்க, நமக்கு பேனர் வேறையானாலும் ஓனர் ஒருத்தர் தான். சர்ச் ஆஃப் காட் இன் இந்தியான்னு வச்சாலும் சரி, இன் அமெரிக்கான்னு வச்சாலும் சரி, நியூ சர்ச் ஆஃப் கார்டுன்னு வச்சாலும் சரி, ஓல்டு சர்ச் ஆஃப் கார்டுன்னு வச்சாலும் சரி, பேனர் இங்கே முக்கியம் இல்லை. யார் தான் முக்கியம்? ஓனர் தான் முக்கியம். எந்த பேர்னா வச்சுக்கலாம் நிர்வாகத்துக்காக. ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம், நம்ம எல்லாரும் ஒரே சபை, நம்ம எல்லாரும் ஒரே ராஜ்யம், நமக்கு ஒரே ராஜா, நம்ம எல்லாருக்கும் ஒரே வேதம், ஒரே விசுவாசம், ஒரே சட்டம், ஒரே பரலோகத்துக்கு போக போகிறோம். நம்ம எல்லாரும் ஒரு தோட்டத்தில், ஒரு பண்ணையில் வேலை செய்கிறோம். ஆண்டவர் ஒரு மாளிகை கட்டுகிறார், ஒரு சபை தான் கட்டுகிறார். நாம் எல்லாரும் ஒரே மனவாட்டி. 2 சபை கிடையாது உலகத்தில். பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை மக்களும் ஒரே திருச்சபை, ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். நம்ம எல்லாரும் ஒரே மந்தை, நமக்கு எல்லாரும் ஒரே தந்தை. நமக்கு தேவை இந்த ஒரே சிந்தை. இது இல்லை என்பதுதான் நிந்தை.
இது வெளிப்படாதவன், இது தெரியாதவன் கந்தை. இதெல்லாம் ஒன்றுங்க. அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஒரே ராஜ்யம் எல்லா இடத்துலையும் வர வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சுவிசேஷ வேலை தொடர வேண்டும், பரவ வேண்டும். சுவிசேஷம் போகாத இடங்களுக்கு போக வேண்டும். பவுல் கூட ஜெபம் பண்ணும்போது சொல்கிறார் மக்களுக்கு, நீங்கள் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கதவுகள் வாசல்கள் எனக்கு திறக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க சரியான வார்த்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். ஊழியக்காரர்கள் தான் எல்லா நேரத்திலும் ஜெபிக்கணும் இல்லை. ஊழியக்காரர்களுக்காக விசுவாச மக்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதுவும் வல்லமையானது, அதுவும் அவசியமானது. சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு புதிய வாசல்கள் திறக்கப்பட ஜெபம் பண்ணணும். சுவிசேஷம் அறிவிக்கப்பட சரியான வார்த்தைகள் தேவ மக்களுக்கும் ஊழியர்களுக்கும் கொடுக்கப்படும்படி ஜெபம் பண்ணணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத புதிய புதிய இடங்கள் இன்னும் சில நாடுகள் இருக்குது, இன்னும் சில நகரங்கள் கிராமங்கள் இருக்குது. அங்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும். அது நடக்காமல் ஆண்டவர் வரவே மாட்டார். அதனால் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, வளர்ச்சிக்காக, பிரபல்யத்திற்காக, சுவிசேஷ பிரபல்யத்திற்காக, சுவிசேஷ வேலைக்காக, சுவிசேஷம் அறிவிக்கும்படி புதிய வாசல்கள் திறக்கப்படும்படியாக, சரியான வார்த்தைகள் கொடுக்கப்படும்படியாக ஜெபம் பண்ண வேண்டும். தேவனை அறிய ஜெபம் பண்ணணும். தேவ ராஜ்யம் வளர ஜெபம் பண்ணணும். We must pray to know God. We must pray for the growth of the kingdom of God. மூன்றாவது நம்ம எதுக்காக ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நம்ம வாசித்த முதல் வேத பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். அதே சம்பவம் 26ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நான் அங்கேருந்து வாசிக்கிறேன். பவுல் முதல்ல என்ன கேள்வி கேட்டார்? ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்டார். ரெண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? சொல்லுங்களேன். லார்ட், what do you want me to do? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? என்னைக்கு இதை ஜெபம் பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் இதை தான் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு மணி நேரம் இதை தான் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு ஜெபத்திலும் இதைத்தான் ஜெபிக்கணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தார், ஆண்டவரே பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா எனக்குள் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, என் குடும்பத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய சபையில், என்னுடைய சீஷர் ஐக்கியத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, என்னுடைய கிராமத்தில், என்னுடைய பட்டணத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, உலகமெங்கும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. நித்தம் அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்வது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு தான் நம்மை தத்தம் செய்ய வேண்டும். அதுதான் புத்தம் புதிய வாழ்வினுடைய அடையாளம். டெய்லியும் ஆண்டவருடைய சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் அங்கே கேட்குறார். இப்போ நான் அதை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 26 வாசிக்கிறேன். 15வது வசனத்திலிருந்து. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. 16 வசனம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும், இனிமேல் தான் காட்ட போகிறார் நிறையா, குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இவன் போய் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து திருப்பணும், அவங்களுடைய கண்களை திறக்கணும், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் அவர்களை கொண்டு வந்து இணைக்கணும். இப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்யும்படி ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் நான் உன்னை ஏற்படுத்துகிறேன். எவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறேன். இது இன்ட்ரோடக்ஷன் தான். இதுக்கப்புறம் நீ என்ன செய்ய வேண்டியதெல்லாம் நான் உனக்கு காண்பிக்க போகிறேன், தரிசனம் கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணுறது? ஆண்டவரே எனக்கு பார்வை போயிடுச்சு, நீ போய் ஜெபம் பண்ணுறார். 3 நாள் ஜெபம் பண்ணார். அப்புறம் அனனியாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு, நீ போய் பவுலுக்கு ஜெபம் பண்ண. ஐயோ அவன் அடிக்கிறான் பிடிக்கிறான். இல்லைப்பா, இப்போ அவன் ஜெபிக்கிறான். இப்போ இவர்கிட்ட பேசுகிற ஆண்டவர் இவர்கிட்ட எல்லாத்தையும் பேச வேண்டியதானே, இன்னொரு ஆளுகிட்டையும் பேசுகிறார், இணைக்கிறார், ஒன்றாக்குறார் எல்லாரையும். அவர் இவருக்கு ஜெபம் பண்ணி பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இவருக்கு வெளிப்பாடு வர ஊழியம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு இடத்துல போகாதங்கிறார், ஒரு இடத்துல போ, நான் உன் ஜீவனை காப்பாற்றுவேங்கிறார். கடைசியாக ரோமுக்கு போக சொல்கிறார். கட்டுகளும் வேதனைகளும் எனக்கு வைக்கப்பட்டிருக்க தவிர வேறு ஒன்றும் தெரியல, நான் போகிறேன்னு சொல்கிறார். கஷ்டம்னு தெரிஞ்சே போகிறார். நல்லா கவனிங்க. சிலுவைன்னு சொல்கிறோமே, சிலுவைனா என்ன? அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. முக்கியமான
அர்த்தத்தை சுருக்கத்தை நான் சொல்கிறேன். சிலுவைனா ஆண்டவருடைய உபதேசத்தின்படி வாழ்கிறதை குறிக்கிறது. உபதேசம் அது கொஞ்சம் பாரமாக தான் இருக்கும். பரிசுத்த ஆவியினால் செஞ்சால் அது பாரம் கிடையாது, லகுவாக இருக்கும். சிலுவை என்பது உழைப்பை குறிக்கிறது. ஆண்டவருக்காக அவர் சொன்ன வேலைக்காக கடினமாக உழைக்கணும், பாடுபடுதல். சிலுவை என்றால் உபத்திரவத்தை குறிக்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வசனத்தின்படி அவருக்காக வாழும்பொழுது வரக்கூடிய துன்பங்களை அனுபவிக்கிறதை குறிக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்னார், ரைட்டுங்களா? சரியான அர்த்தம் சிலுவைன்னு என்ன தெரியுமா? யுவர் போர்ஷன் இன் காட்ஸ் மிஷன் இஸ் யுவர் கிராஸ். தேவனுடைய அருட்பணியில், ஊழியத்தில், அவருடைய மகா பெரிய ரட்சிப்பின் திட்டத்தில், மீட்பின் திட்டத்தில் உங்களுக்குன்னு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நிறைவேற்றுவதுதான் சிலுவை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 16:24, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். என் சிலுவை எடுத்துக்கிட்டுவான்னு சொல்ல. அவருடைய சிலுவை ரட்சிப்பின் சிலுவை, நம்முடைய சிலுவை ரட்சிப்பின் செய்தியை சொல்லுகிற வாழ்க்கை ஆகிய சிலுவை. அப்போ அவனுக்கு ஒரு பிளான் இருக்குது, அவனுக்கு ஒரு பங்கு இருக்குது, அவனுக்கு ஒரு போர்ஷன் இருக்குது. உன் போர்ஷனை நிறைவேற்றணும். அதுக்காகவே உன் வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கணும். நீங்கள் என்ன வேலைன்னா செய்யுங்க, ஆனால் உங்களுக்கு தேவனுடைய வேலையில் ஒரு பங்கு இருக்கிறது. ஊழியக்கார் மட்டும்தான் ஊழியம் செய்யணும் என்று நினைப்பது தப்பு, பாரம்பரியம். அது முழுமையற்ற உபதேசம். ஒவ்வொருவரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும்னா எல்லாரும் பாஸ்டர்னா எல்லாரும் பாஸ்டர் இல்லை, சீஷர்கள் தான். ஆனால் எல்லாருக்கும் சுவிசேஷ வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2:9 நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெளிவாக தெரியும். அது என்ன சொல்லுகிறது? நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை 1 Peter 2:9 அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். You are called to announce the praises of God or to preach the gospel of God. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படித்தான் ஆண்டவர் உங்களை அழைச்சார், தெரிந்தெடுத்தார், முன்குறிச்சார், பரிசுத்தமாக்கினார், ராஜாக்களாக்கினார், ஆசாரியராக்கினார், அவருக்கு சொந்த ஜனமாக்கினார், அவருக்கு சொத்தாக்கினார். நீங்கள் என்னென்ன சொல்லிக்கங்க. நாங்கள் தேவனுடைய மனவாட்டின்னு சொல்லுங்கள், தேவனுடைய சரீரன்னு சொல்லுங்கள், தேவனுடைய குடும்பம்னு சொல்லுங்கள், நாங்கள் ஆசாரியர்னு சொல்லுங்கள், நாங்கள் ராஜாக்கள்னு சொல்லுங்கள், நாங்கள் பரிசுத்த ஜாதின்னு சொல்லுங்கள். எதற்காக? என்ன நோக்கத்திற்காக? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6-9 கூட நான் பார்க்குறோம். நம்மளை ராஜாக்களும் ஆசாரிகளும் வைத்திருக்கிறார், ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் லேவி கோத்திரம் மட்டும்தான் ஆசாரியர்கள். புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையிலே ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் ஆசாரியர்கள். அப்போ பாஸ்டருங்க என்ன பிரதான ஆசாரியரோ? இல்லை, இயேசு தான் பிரதான ஆசாரியர். அப்போ பாஸ்டருங்க 5 விதமான தலைமைத்துவ ஊழியர்கள் யார்? ஊழியம் செய்வது எப்படி என்று வாழ்ந்து காட்டி சொல்லிக் கொடுக்கிறவர்கள், உருவாக்குகிறவர்கள், பயிற்சி கொடுக்கிறவர்கள், வழி நடத்துகிறவர்கள். அவர்களும் ஆசாரியர்கள் தான். அவர்கள் விசேஷமான ஆசாரியர்கள், வழிநடத்தக்கூடிய ஆசாரியர்கள், பயிற்சி கொடுக்குற ஆசாரியர்கள், சொல்லிக் கொடுக்குற ஆசாரியர்கள். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும். விசுவாசிங்க சர்ச்சுக்கு வந்துட்டால் போதும், மிஞ்சி போனால் 21 நாள் 40 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் வந்தால் போதும், கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்தால் போதும்னு இருக்குது. ஆண்டவர் எந்த நாட்டுக்கு உங்களை அனுப்பினாலும், எந்த வேலை கொடுத்தாலும், எந்த இடத்தில் உங்களை வச்சிருந்தாலும் அங்கே உங்களுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் இருக்கிறது. நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நீங்கள் தெரிந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும், நீங்கள் மக்களுக்கு ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஆசாரியர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்காக பரிந்து பேச வேண்டும். You must pray for people, you must intercede for people, you must preach the gospel, you must share the truth what you know wherever you are, which country you are, whatever work you do. That is the purpose of God in your life. அது செய்யாமல் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆராதிக்கிறேன் என்று சொல்வது முழுமையான ஆராதனை அல்ல. worship without work is not accepted, is not completed. அருட்பணி செய்யாத ஆராதனை முழுமையடையவில்லை, அங்கீகரிக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கூப்பிடும்போது இதை சொல்லி தான் கூப்பிட்டார். ஆண்டவருடைய முதல் பிரசங்கம் மத்தேயு 4:17-19. அப்போ ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாரு? அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பிரசங்கமே ராஜ்யம்தான். மனம் திரும்புங்கள் கூப்பிட்றார். அடுத்து பக்கத்தில் மக்கள் வந்தவுடனே இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார்.
அதுபோல் அவங்க வலையை விட்டு அவருக்கு பின்னால் போனார்கள். அப்புறம் போகிற வழியில் இன்னும் கொஞ்சம் பேர் வலையை அலசிட்டு இருந்தாங்க. அவங்களையும் பார்த்து அதே போல் தான் கூப்பிட்டார். லிசன் கேர்ஃபுல்லி. The call to follow Jesus includes the commission to go and make disciples for Jesus. அழைக்கும் போதே உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி தான் அழைக்கிறார். நீ வந்தா போதும், தந்தா போதும், இங்க இருந்தா போதும், கொஞ்சம் பாட்டு பாடினா போதும் ஆண்டவர் சொல்லல. You come, I want to make you a fishers of men. மனிதர்களை பிடிக்கிறவளா நான் உன்னை மாற்றுவேன் தான் சொல்றார். I want to give you a job, I want to give you a task, I want to give you a mission, a ministry, a responsibility. என்னுடைய பணியில், என்னுடைய ஊழியத்தில் உனக்கு ஒரு பங்கு இருக்கு. I want to give you your cross. உன்னுடைய சிலுவையை நான் உனக்கு தர விரும்புகிறேன். அதை எடுத்துக்கிட்டு என்னை பின்பற்றி வாங்குறேன். ஆண்டவரை சும்மா பின்பற்றதில்லை, அவருடைய சுவிசேஷத்தை சுமந்து அதை அறிவிக்கிற திருப்பணியோடு அவரை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. We must pray for divine revelation of God. தேவனை பற்றிய தெய்வீக வெளிப்பாடை நாம் பெற்று தேவனை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஜெபம். We must pray for the kingdom of God, the growth of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் வளர வேண்டும், தேவனுடைய சுவிசேஷ பணி வளர வேண்டும், பிரதான கட்டளை நிறைவேற வேண்டும், எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் போய் சேர வேண்டும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். மூன்றாவதாக, தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். என் மேலே என்ன திட்டாண்டவர்? என்னை எதுக்கு இந்த நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க? என்னை எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க? என்னை எதுக்கு இந்த சபையில் வச்சுருக்கிறீங்க? என்னை எதுக்கு இந்த இடத்துல வச்சுருக்கீங்க? இந்த வேலையை கொடுத்துருக்கிறீங்க? எனக்கு எதுக்கு இந்த படிப்பை கொடுத்தீங்க? எனக்கு எதுக்கு இந்த வீட்டை கொடுத்தீங்க? எனக்கு எதுக்கு இந்த வசதியை கொடுத்தீங்க? என்ன நோக்கமாண்டவர்? நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? சொல்லலாமா? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? இதுதாங்க மிகப்பெரிய ஜெபம். இதுதான் ரொம்ப அவசியமான ஜெபம். இதில் நான் வளர வேண்டும். ஒரே நாளில் மொத்த பிளான் வெளிப்படுத்த மாட்டார். இப்போதைக்கு இதை செய்யணும். அடுத்து ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டேன். வேறு எங்கேனா அனுப்புவார், வேறு எதுனா கனெக்ஷன் கொடுப்பார். எல்லா உறவுகளிலும், எல்லா தொடர்புகளிலும், எல்லா படிப்பிலும், எல்லா திறமையிலும், எல்லா அறிவிலும், எல்லா வசதியிலும், எல்லா வாய்ப்பிலும் தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அது ஒரு பசில் மாதிரி தான் ஆண்டவர் அந்த புள்ளிகளை இணைப்பார். ஆண்டவருடைய வேலை என்னுடைய வாழ்க்கையில், ஆண்டவருடைய சித்தம் என்ன, அது புரிகிறதில்ல, அதை அறிகிறதில்ல, அதை செய்கிறதில்ல வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கும்பொழுது சொல்கிறார் பாருங்க. யோவான் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். எப்படி ஆண்டவர் மகிமைப்படுத்தினார்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். உண்மையிலே ஆண்டவர் மகிமைப்படுத்துறது என்ன தெரியுமா? ஹல்லேலூயா அப்படி சத்தமா சொல்றது இல்ல. ஹல்லேலூயா 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 100 வாட்டி சொல்றது இல்ல. தேவன் என்னை எதற்காக அழைத்தார்? தேவன் எனக்கு என்ன நோக்கம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார்? இந்த பூமியிலே நான் தேவனுடைய சார்பாக செய்ய வேண்டிய வேலை என்ன என்பதை அறிந்து அதற்காக தினம் வாழ வேண்டும், அதை செய்ய வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும். அதுதான் மகிமைப்படுத்துதல். Glorifying God is not shouting or praising, it is living according to the purposes of God for what He has called us. தேவன் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை அறிந்து அதற்காக வாழ்வதும், அதை செய்வதும், அதை முழுமையாய் செய்து முடிப்பதும் தான் தேவனை மகிமைப்படுத்துவது. வெறும் வாயில மகிமைப்படுத்தினா போதாது, வெறும் வார்த்தையில் மகிமைப்படுத்தினா போதாது, வாழ்க்கையில் மகிமைப்படுத்த வேண்டும், செயல்களில் மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு பிரியமாய் வாழ்வதில், அவர் சொன்ன வேலையை செய்வதில், அவர் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதில். ஒவ்வொருத்தர் மேலேயும் அழைப்பு இருக்கே. எல்லாரையும் நான் பாஸ்டராக கூப்பிட்டாருன்னு சொல்லலை. ஆல் ஆர் நாட் லீடர்ஸ். எல்லாரும் தலைவர்கள் அல்ல, எல்லாரும் அப்போஸ்தலர்கள் அல்ல, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் அல்ல, எல்லாரும் சுவிசேஷர்கள் அல்ல, எல்லாரும் மேய்ப்பர்கள் அல்ல, எல்லாரும் போதகர்கள் அல்ல. சிலர் தான். ஆனால் எல்லாருக்கும் பிரதான கட்டளை இருக்குது, எல்லாருக்கும் சுவிசேஷ வேலை இருக்குது, எல்லாருக்கும் ஆசாரித்துவம் இருக்குது, எல்லார் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்குது, எல்லார் மேலேயும் ஒரு நோக்கம் இருக்குது, எல்லார் மேலேயும் ஒரு திட்டம் இருக்குது, எல்லாரும் சத்தியத்தை சொல்ல வேண்டிய வேலை இருக்குது. எல்லாரும் சீஷர்களை உருவாக்க வேண்டும். எல்லாரும் சுவிசேஷம் சொல்லி சீஷர்களை உருவாக்க வேண்டும். அது எங்கே எப்படி செய்கிறது? ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வழி நடத்துவார். சீசனாய் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை, சீஷர்களை உருவாக்குவது கிறிஸ்தவ ஊழியம். To be disciple of Jesus is Christian life. To make disciples of Jesus is Christian mission. எல்லாரும் 2 கரங்களை வைத்து சொல்லுங்க. சீஷனாக இருப்போம், சீஷர்களை உருவாக்குவோம். சொல்லுங்க. Be disciple, make disciple. 4வது எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ண ஒரு ஜெபத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன். யோவான் 17ஆம் அதிகாரம்
கடவுளே, இயேசுவே நம்மிடத்தில் வந்து நம் சார்பாக பிதா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். யோவான் 17:20. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் சீஷர்களுக்காக வேண்டிக்கிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுறாரு. இவர்களுக்கு மாத்திரம் நான் ஜெபம் பண்ணல, இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திலே இயேசுவை விசுவாசிக்க போகிற, உலகத்தில் ரட்சிக்கப்பட போகிற, சீஷராய் மாறப்போகிற எல்லாருக்காகவும் மொத்தமாக இயேசு அன்னைக்கு ஒரே முறை ஜெபம் பண்ணிட்டார். காட்டி கொடுக்கப்பட்டான் ராத்திரி, அவர் அடிக்கப்பட்டு பிடிக்கப்பட்டு போகிறதுக்கு முன்னால் அந்த ராத்திரி ஜெபம் பண்ண ஆசாரித்துவ ஜெபம், பிரதான ஆசாரித்துவ ஜெபம், பெரிய ஜெபம். யோவான் சுவிசேஷத்தில் நீண்ட ஜெபம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஜெபிச்சவர் இன்னைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். 1 யோவான் 2:1 பார்க்குறோம், நாம் பாவம் செய்யும்போது நீதிபதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் பிதா எனக்கு கொடுத்த எல்லாரும் என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட வந்தவங்களை நான் ஒருவரையும் இழக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஒருவரும் பின்வாங்கி போகக்கூடாது, இழந்து போகக்கூடாது, எல்லாரும் தேவ திட்டத்தில் உள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எல்லாருக்காகவும் அவர் ஏற்கனவே ஜெபிச்சிட்டார். இப்போ எல்லா நாளும் ஜெபிச்சிட்டு இருக்கிறார். கடைசி ஆண்டவருடைய திட்டத்தில் உள்ள சீசன் வந்து சேர்ற வரைக்கும், கடைசி ஆடு மந்தையில் சேர்ற வரைக்கும் அவர் நிறுத்த மாட்டார், ஜெபிச்சிட்டே இருக்கிறார். அப்படி ஜெபிக்கும்போது ஒரு விஷயம் சொல்கிறார் பாருங்கள், அற்புதமான ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்கிறார், பிதா கிட்ட இயேசு ஜெபிக்கிறார், அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும், சீஷர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஜெபிக்கிறார். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஜெபிக்கிறார். தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஜெபிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தாவி பெற்ற அத்தனை பேரும் ஒரு தாய் பிள்ளைகளைப் போல, ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக, ஒரு சபையாக, ஒரு மந்தையாக, ஒரு குடும்பமாக, ஒரு ராஜ்யமாக, ஒரு பண்ணையாக, ஒரு சரீரமாக, ஒரு மனவாட்டியாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம், அதுதான் பூரணம். சபையினுடைய பூரணத்துக்காக ஜெபிக்கிறார். கரை திரை முற்றும் அற்றவர்களாக, பழுதற்றவர்களாக நாம் மாறணும். ஜெபிக்கிறார் பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். என்ன ஒரு ஐக்கியம் பாருங்கள். அதில் தான் 1 யோவான் 1 எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பிதாவே, நீங்களும் நானும் பரிசுத்தாவியானவரும் திரித்துவமாகிய தெய்வமாகிய நாம் எப்படி ஒன்றுக்கு ஒன்று ஐக்கியமாக இருக்கிறோமோ அது போல சீஷர்களும் நம்மில் ஒருவராய் ஐக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஐக்கியம் இன்றைக்கி நமக்கு வந்திருக்கா? மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசிகிட்டு இருக்கிறோமா? நம்ம வெளியே நல்லா பழகிற மாதிரி இருந்துக்கிட்டு உள்ளே கோடு போட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறோமா? உண்மையிலே இயேசு நேசித்தது போல் நம்ம எல்லா சீஷர்களையும் நேசிக்கிறோமா? புதிய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரே கட்டளை, ஒரு புதிய கட்டளை என்ன தெரியுங்களா? யோவான் 13:34-35 இயேசு சொல்கிறார், இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தருகிறேன். என்ன தெரியுமா? நான் அன்பாக இருந்தது போல நீங்கள் எல்லா சீஷர்கிட்டையும் அன்பாருங்க என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் இதனால நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நம்ம நினைக்கலாம் நான் இருக்கிறேன்னு, அதில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். இயேசுவை போல ஒவ்வொரு கிறிஸ்தவனையும், உண்மையான கிறிஸ்தவனை நான் சொல்கிறேன், பொய் கிறிஸ்தவனை, கள்ளோபதேச கிறிஸ்தவனை நான் சொல்லலை. பரிசுத்தாவினாலே உண்மையிலே மறுபடி பிறந்து, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு, உண்மையாக வசனத்தின்படி வாழ வாஞ்சிக்கிற, அதில் வளர்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம உண்மையாக இயேசுவை போல நேசிக்கிறோமா? நமக்குள்ள ஐக்கியம் இருக்கிறதா? நமக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதா? அதுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்ச ஆண்டவர் சொல்வார், மன்னிப்பு கேளு, மனம் திரும்பு, ஒப்புரவாகு, போய் கீழ்ப்படிஞ்சிரு, தாழ்மையாயிரு, அள்ளி கொடு, தியாகம் பண்ணு, உதவி செய், சேவை செய், தேடிப்போன ஆண்டவர் சொல்லுவார். ஆவியானவர் சொல்லுவார், repented people are continually repenting and they are reconciling. மனம் திரும்பினவர்கள் தொடர்ந்து மனம் திரும்புவார்கள், அவர்கள் ஒப்புரவாகுவார்கள். ஒப்புரவாகாமல் துப்புரவாக முடியாது. You cannot be sanctified or complete in holiness without reconciliation. சகேயு ஆண்டவரத்தில் வந்த உடனே ஆவியானவர் உணர்த்துறாரு, இப்போ எல்லாருக்கும் ஒப்புரவாகு, ஏமாத்தினதெல்லாம் திருப்பி கொடு, மன்னிப்பு கேளு, சாரி கேளு, எல்லார்கிட்டையும் ஒப்புரவாகு, யாருக்கிட்டையும் மனசு கஷ்டம் வச்சுக்காத. பரிசுத்தாவினால் நடத்தப்படுகிறவர்கள் யாரோடும் பகையாக இருக்க மாட்டாங்க. இறங்கி போய் தாழ்மையாக மன்னிப்பு கேட்டு ஒற்றுமையாவார்கள், ஒரு மனம் ஆவார்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா யோசிக்க மாட்டார்கள். நீ படித்தவனா நான் படித்தவனா யோசிக்க மாட்டார்கள். நீ அந்த ஊரா நான் இந்த ஊரா, அந்த ஜாதியா இந்த ஜாதியை யோசிக்க மாட்டார்கள். நீ அழகாக இருக்கிற நான் அழகு இல்லை யோசிக்க மாட்டார்கள். நீ திறமைசாலி நான் திறமைசாலி இல்லை யோசிக்க மாட்டார்கள். நீ அந்த நாடு இந்த நாடு, அந்த மொழி இந்த மொழி, எந்த வேறுபாடும் கிடையாது. கிரேக்கரானாலும் யூதரானாலும் புறஜாதியரானாலும் எல்லாரும் ஆவினாலே ஒரு சரீரத்துக்குள் இணைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12:13. ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். வித்தியாசமே கிடையாது. வித்தியாசம் பார்க்க மாட்டார்கள்.
ஜாதி பார்க்குறவெல்லாம் மனுஷனே கிடையாது. இதில் அவங்களை எங்கே கிறிஸ்தவனை சேர்த்துக்கிறது? ஊர் பார்க்குறவன், மொழி பார்க்குறவன், அழகு, திறமை, படிப்பு பார்க்குறவங்களாம் கிறிஸ்தவனை சீஷனே கிடையாது. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் சமமாய், சகோதரத்துவமாய், ஐக்கியமாய், அன்பாய், ஒற்றுமையாய் இருப்பதைப் போல அத்தனை சீஷர்களும், அத்தனை ஊழியர்களும், அத்தனை திருச்சபைகளும் ஒரே குடும்பமாய் வாழ வேண்டும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். இதற்காக நாம் ஆவியில நிரம்பி போராடி ஜெபிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானவர் உணர்த்துகிறபடி வாழ வேண்டும், ஒப்புரவாக வேண்டும், துப்புரவாக வேண்டும், பூரணராக வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஜெபம். கடைசியா இயேசு தம்முடைய சீடர்கள் சொல்லிட்டு போனார், ஜெபம் பண்ணுங்கள். எதுக்காக? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நிறைய விஷயம் இருக்குது. நான் ஒரு 5 முக்கியமான காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். 4வது நம்ம பார்த்தது கிறிஸ்தவர்களுடைய, சீஷர்களுடைய, தேவ பிள்ளைகளுடைய, ஊழியர்களுடைய ஒற்றுமைக்காக ஜெபம் பண்ணணும். யோவான் 10:14 ஆண்டவர் சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும். அப்போது எத்தனை சர்ச் இருக்கும்? ஒரே சர்ச்சு, ஒரே மந்தை, ஒரே மேய்ப்பன். அதுதான் தேவனுடைய தரிசனம். கடைசியாக 5வதாக மத்தேயு 9ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து, பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்தே ஊழியம் பண்ணியிருக்கார். இயேசு எனக்கு அது இல்லை இது இல்லைலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. கால் இருந்தால் நடந்து போய் ஊழியம் பண்ணணும். வேறு எந்த காரணமும் சொல்லக்கூடாது. சாக்குப்போக்கு சொல்கிறவர்கள் சாதிக்கிறதில்லை, சாதிக்கிறவர்கள் சாக்குப்போக்கு சொல்கிறதில்லை. எக்ஸ்கியூஸ் சொல்கிறவங்க எக்ஸ்ட்ராடினரியாக சாதிக்க முடியாது. ஜெபாலயங்களில் உபதேசித்து, அது பாரம்பரிய சர்ச்சு, மனம் திரும்பாதவங்க, அவங்க பழைய ஆளுங்க, அங்கே போய் உபதேசம் பண்ணுறார் திருத்துறதுக்காக. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தெருவாக ஊராகவும் போகிறார், பிரசங்கிக்கிறார். ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். இங்கே பார்த்தீங்கன்னா சகல பட்டணங்களையும் கிராமங்களையும், எல்லா டவுனுக்கும் போனார், எல்லா கிராமத்துக்கும் போனார். இன்றைக்கி சிலர்லாம் கிராமத்துக்கு போக மாட்டாங்க, சில ஸ்லம் ஏரியாவுக்கு போக மாட்டாங்க, சில ஒரு மாதிரிப்பட்ட இடத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க. இயேசு போகாத இடமே இல்லை. எருசலேமில் இருந்து 4 திசைகளிலும் 250 கிலோமீட்டர் கணக்குக்கு நடந்தே போனார் கர்த்தர். கடவுளே மனுஷனை வந்து 250 கிலோமீட்டர் நடந்து தினமும் நடந்து எல்லா பட்டணத்துக்கும் போனார், எல்லா கிராமத்துக்கும் போனார். ஊழியம்னா இதுதான் ஊழியம். பெரிய கட்டடத்தை கட்டி, பெரிய லைட்டை போட்டு, மைக்கை வச்சு, புகையை போட்டு, ஒரே டான்ஸை போட்டு, அங்கே போய் ஸ்டேஜில் பேசுறது மட்டும் ஊழியம் அல்ல. இயேசுவை போல வாழணும், அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசுவை போல ஊழியம் செய்யணும், அதான் சரியான ஊழியம். அதுதான் ஆவிக்குரிய ஊழியம். அப்படி ஊழியம் பண்ணிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி ஊழியம் பண்ணுற ஆட்கள் எழும்பணும், அதுக்காக ஜெபிங்கன்னு சொல்கிறார். நீங்களே போய் செய்யுங்கன்னு அனுப்புகிறார். அவர் ஜனங்களை கண்டபொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது, அவர்கள் மேய்ப்பினல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி, ஜனங்களை பார்க்குறாரு, நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, ஊழியர்கள் இல்லை, சுவிசேஷம் சொல்கிறவங்க இல்லை, அர்ப்பணித்தவங்க இல்லை, சீஷர்கள் நிறைய இல்லை. அப்போ தம்முடைய சீஷர்களை நோக்கி 37வது வசனம், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். முதல்ல ஜெபம் பண்ணுங்கன்னு 9ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை சொன்னார். 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அவரே அனுப்பிவிட்டார். சுவிசேஷ பணியாளர்கள் அதிகமாக எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இன்னொரு வார்த்தையில் சொல்லப்போனால் மிஷினரிகள் அதிகமாக எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். யாரும் போகாத இடங்களுக்கு, ஊர்களுக்கு போய் ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். பிரதான கட்டளையில் ஆண்டவர் என்ன சொன்னார்? சகல ஜாதியையும் சீசராக்குங்கன்னார். அப்படின்னா சகல நாடுகளையும், சகல மக்கள் குழுவையும் போய் சந்திங்க, சீசராக்குங்கன்னு சொன்னார். ரைட்டா? மிஷினரிகள் எழுப்பப்படும்படியாக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்ம தான் அவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம தான் அவங்களுக்காக கொடுக்கணும், நம்ம தான் அவங்கள அனுப்பணும், நாமே போக வேண்டும். அதை தான் ஆதி திருச்சபையில் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் வந்து ஜெபம் பண்ணி சபையில் ஊழியம் பண்ணக்கூடிய மூப்பர்களை 6 ஏற்படுத்தினார்கள். ஆதி சபையில் நம்ம பார்க்கும்பொழுது அப்போஸ்தலர் 13:3 ஜெபம் பண்ணி மிஷினரிகளை ஊழியத்துக்கு அனுப்பி வைத்தார்கள். அப்போஸ்தலர் 14:23 அவன் ஜெபம் பண்ணி ஊழியம் செய்யக்கூடிய மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். அப்போ மிஷினரி பணிகளுக்காக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். மிஷினரி ஊழியம் வேற, சபை ஊழியம் வேற கிடையாது. மிஷினரி ஊழியத்தினுடைய முடிவு சபை, சபையினுடைய நோக்கம் மிஷினரி ஊழியம். சபை எப்படி ஆரம்பிக்குது? ஒருத்தர் மிஷினரியாக வந்து மிஷன் பண்ண பிறகு தான் சபை ஆரம்பிக்குது. உள்ளூர் திருச்சபையை நான் சொல்கிறேன். வாட் இஸ் மிஷன்? த கிரேட் கமிஷன் இஸ் மிஷன். பிரதான கட்டளையினுடைய வேலை செய்வது தான் அருட்பணி. பிரதான கட்டளையினுடைய வேலை செய்வது தான் மிஷினரி பணி. அல்லேலூயா. பிரதான கட்டளையை நிறைவேற்றுவது தான் சபையினுடைய நோக்கம். பிரதான கட்டளையினுடைய வேலை தான் மிஷினரி பணி.
ஒன் ஹூ டஸ் த மிஷன் இஸ் மிஷினரி. அந்த வேலையை செய்கிறவர் தான் மிஷினரி. புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லாரும் மிஷினரிகள். கிரேட் கமிஷன் பண்ணுற எல்லாரும் மிஷினரிகள். ஆண்டவர் சொன்னார், நிறைய ஊழியர்கள் எழும்பி அறுவடை நிறையா இருக்குது, அதை அறுக்கணும், அதுக்கு ஆட்களை அனுப்பும்படி ஜெபிங்கள் என்று சொன்னார். ஆகவே நம்ம இந்த 5 ஜெப குறிப்புகளுக்காகவும் தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். யூதா 1:20 பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணின்னு இருக்குது. ஆவியானவர் என்னென்ன காரியங்களுக்கு உணர்த்துகிறாரோ அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும். நான் 5 காரியங்களை ஞாபகப்படுத்தினேன். தேவனை அறிவதற்காக ஜெபம் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கம் தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். முக்கியமான காரியம், சீஷர்கள் எல்லாரும் ஒரு மனமாக ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வளர பரிசுத்தத்தில் பூரணப்பட நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதே போல் இதுவரைக்கும் சொல்லப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு மிஷினரிகள் புறப்பட்டு போகணும். ஆண்டவர் நிறைய மிஷினரிகள் எழுப்பணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். நம்முடைய சபையில் மிஷினரி அறைகோல் கொடுக்கணும், ஒவ்வொரு சபையிலையும் மிஷினரி அறைகோல் கொடுக்கணும். அந்தியோகியாவில் இருந்த சபை பவுலையும் பர்னபாவையும் ஜெபம் பண்ணி ஆவியானவர் உணர்த்தினபடி மிஷினரி அனுப்புனாங்க. நிறைய திருச்சபைகள் உருவாக்கப்பட்டது. அன்றைக்கி இருந்த மைனர் ஏசியா, சின்ன ஆசியா முழுவதும் சந்திக்கப்பட்டது. சபையினுடைய நோக்கம் சபை மாத்திரம் அல்ல, பிரதான கட்டளை மிஷினரி பணி. ஸோ அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், அனுப்ப வேண்டும். தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய ஜெபங்களை ஜெபிப்போம்.